அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். வேலூர் மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகள் வெற்றி யாருக்கு? 2019ஆம் ஆண்டு வேலூர் மாவட்டம் 3 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டது. வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் என்று. வேலூர் மாவட்டம் பல்லவ நாட்டின் ஒரு பகுதியாக இருந்தது. பின்பு சோழர்களால் ஆளப்பட்டது. அதன் பின்பு பாண்டியர்கள், அதன் பின்பு நவாப்புகளுக்கு கைமாறி ஆற்காடு நவாப்பால் ஆட்சி செய்யப்பட்டது. வேலூர் மாவட்டம் தமிழகத்தின் முக்கியமான பகுதியாக இருந்து வருகிறது. வேலூர் மாவட்டத்தில் 5 சட்டப்பேரவை தொகுதிகள் வருகின்றன. வேலூர், காட்பாடி, கேவி குப்பம், அணைக்கட்டு, குடியாத்தம் போன்ற சட்டமன்ற தொகுதிகளாகும். தற்பொழுதைய நிலவரப்படி இங்கு 16,14,242 மக்கள் வசிக்கின்றார்கள். வேலூர் மாவட்டத்தில் கிராமப்புறத்தை விட நகர்ப்புறங்களில் அதிக மக்கள் வசித்து வருகிறார்கள். வேலூர் மாநகராட்சியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் 2 நகராட்சிகள், 6 தாலுகாக்கள், 6 ஊராட்சி ஒன்றியங்கள், 743 ஊராட்சிகள் செயல்பட்டு வருகின்றன. வேலூர் மாவட்டத்தில் 5 சட்டப்பேரவை தொகுதிகளும் ஒரு மக்களவை தொகுதியும் இடம்பெற்றுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் இந்துக்கள் 86.32% பேர் வசித்து வருகிறார்கள். இஸ்லாமியர்கள் 10.54% பேர் வசித்து வருகிறார்கள். கிறிஸ்தவர்கள் 2.83% பேர் வசித்து வருகிறார்கள். வேலூர் சட்டமன்ற தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் 2021ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி 2,51,370 பேர். பெண் வாக்காளர்கள் 1,30,243 பேர். ஆண் வாக்காளர்கள் 1,21,101. மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 26. வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக பட்டியலின மக்கள், வன்னியர் இன மக்கள் மற்றும் இஸ்லாமியர்களே உள்ளார்கள். குறிப்பாக பட்டியலின மக்கள் 13% பேர் வசித்து வருகிறார்கள். இவர்களைத் தொடர்ந்து வன்னியர்கள், முதலியார்கள், நாயுடுகள் கணிசமாக வசித்து வருகிறார்கள். 10% இஸ்லாமியர்கள் இருப்பதனால் இவர்களும் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருந்து வருகிறார்கள். வேலூர் மாவட்டத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் யார் வெற்றி பெற்றுள்ளார்கள், எந்த கட்சிக்கு அதிக பலம் உள்ளது என்பதை நாம் காணலாம். வேலூர் சட்டப்பேரவை தொகுதி திமுகவின் சார்பில் கதிரவன் என்பவர் போட்டியிட்டார். இவர் 84,299 வாக்குகளை 46.86% பெற்று வெற்றி பெற்றிருந்தார். இவரை எதிர்த்து SRK அப்பு அதிமுகவின் சார்பில் போட்டியிட்டிருந்தார். இவர் 75,118 வாக்குகளை 41.76% பெற்று தோல்வி அடைந்திருந்தார். காட்பாடி தொகுதி நீர்வளம் மற்றும் கனிமத்துறை அமைச்சரான திரு துரைமுருகன் அவர்களின் சொந்த தொகுதி. திமுகவினுடைய பொதுச் செயலாளராகவும் இருந்து வருகிறார். காட்பாடி தொகுதியில் போட்டியிட்ட இவர் 85,140 வாக்குகளை 45.71% பெற்று வெற்றி பெற்றிருந்தார். இவரை எதிர்த்து அதிமுகவின் சார்பில் வி. ராமு அவர்கள் போட்டியிட்டு இருந்தார்கள். காட்பாடி தொகுதியில் வி. ராமு அவர்கள் துரைமுருகனுக்கு கடுமையான நெருக்கடியை கொடுத்திருந்தார். துரைமுருகன் வெறும் 756 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றிருந்தார். கீழ் வைத்தினான் குப்பம் என்ற கேவி குப்பத்தில் அதிமுகவின் சார்பில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரான திரு ஜெகன்மூர்த்தி அவர்கள் போட்டியிட்டிருந்தார்கள். இவர் 83,389 வாக்குகளை 48.57% பெற்று வெற்றி பெற்றிருந்தார்கள். இவரை எதிர்த்து திமுகவின் சார்பில் போட்டியிட்டிருந்த திரு கே. சீதாராமன் அவர்கள் 73,997 வாக்குகளை 42.5% பெற்று தோல்வியடைந்திருந்தார்கள். குடியாத்தம் தொகுதி திமுகவின் சார்பில் வி. அலமேலு அவர்கள் 1,412 வாக்குகளை 47.45% பெற்று வெற்றி பெற்றிருந்தார்கள். இவரை எதிர்த்து அதிமுகவின் சார்பில் சி. பரிதா அவர்கள் 93,511 வாக்குகளை 44.19% பெற்று தோல்வியடைந்திருந்தார்கள். அணைக்கட்டு தொகுதி திமுகவின் சார்பில் AP நந்தகுமார் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள். இவரை எதிர்த்து அதிமுகவின் சார்பில் போட்டியிட்ட இளவழகன் அவர்கள் தோல்வியடைந்திருந்தார்கள். வேலூர் மாவட்டத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் 4 சட்டப்பேரவை தொகுதிகளை திமுக கைப்பற்றியுள்ளது. ஒரு சட்டப்பேரவை தொகுதியை அதிமுக கூட்டணியில் உள்ள புரட்சி பாரதம் கட்சி கைப்பற்றி உள்ளது. வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் திமுக இங்கு பலமாக உள்ளது.
அதிமுக பரிதாபகரமான சூழ்நிலையில்தான் இருந்து வருகிறது. ஏனெனில் அதிமுக இங்கு ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை. அதிமுகவின் கூட்டணியில் உள்ள புரட்சி பாரதம் கூட வெற்றி பெற்றுள்ளது. அதிமுகவால் வெற்றி பெற முடியவில்லை என்பதுதான் வருந்தக்கூடிய ஒன்று. இதற்கு முக்கிய காரணம் அமமுக வாக்குகளை பிரித்ததுதான் என்றும் கூறப்படுகிறது. குறிப்பாக அமமுக அதிமுகவின் வாக்குகளை பிரிக்காமல் இருந்திருந்தால் துரைமுருகனை கூட இங்கு தோல்வியடைந்திருப்பார்கள். அதுபோன்ற சூழ்நிலை தான் உள்ளது. அமமுக குறிப்பாக 3 தொகுதிகளில் அதிமுகவினுடைய வாக்குகளை பிரித்து விட்டது. இதுவும் தோல்விக்கான ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. தற்பொழுது விஜய் அவர்களும் தமிழக வெற்றிக் கழகம் என்ற ஒரு புதிய கட்சியை தொடங்கியுள்ளார். வரும் தேர்தலில் திமுகவிற்கு இது மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது. ஏனெனில் திமுக இங்கு பலமான கட்சியாக இருந்தாலும் கூட தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இளைஞர்கள், பெண்கள், சிறுபான்மையினர்களது ஆதரவு இருப்பதாக கூறப்படுகிறது. திமுக இங்கு பலமாக இருப்பதற்கு காரணம் சிறுபான்மையினர்கள் மற்றும் பட்டியலின மக்களினுடைய வாக்கு வங்கி. அது தமிழக வெற்றிக் கழகத்தால் பிரிக்கப்பட்டால் திமுகவினுடைய வெற்றி என்பது கேள்விக்குறியாக மாறிவிடும். தற்பொழுதைய சூழ்நிலையில் திமுகவே இங்கு பலமாக உள்ளது. அதிமுக பலவீனமாகத்தான் உள்ளது. நன்றி.